எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சம்மர் ஸ்பெஷல் ஐஸ் பிரியாணி பார்க்க போகிறோம். பழைய சாதம் தாங்க. பழைய சாதத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பழைய சாதத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையிலேக்கு பழைய சாதம் ரெடி பண்ணுறீங்கன்னா நைட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வைக்காமல் அது கூடவே 1 கப் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல கையிலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாதம் ஃபஸ்ட்டு காமிக்கும் போது எவ்வளோ தனித்தனியாக இருந்துச்சு சாதம், இப்போ நல்லா சேர்ந்தாப்புல நல்லா இருந்திருக்கு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம தயிர் சேர்க்கும் போது புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். அப்போ தான் அடுத்த நாள் காலையிலேக்கு நல்லா புளிச்சு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எதனால வெங்காயம் நைட்டே போட்டு வைக்கிறோன்னா, நம்ம காலையிலே சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த காட்டம் இருக்கும். நைட்டே நீங்கள் ஊற வைக்கும்போது அந்த அளவுக்கு காட்டமும் இருக்காது, நல்லா ஊறி இருக்கும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில் பார்க்குறோம், நல்லா புளிச்சிருக்குது. சின்ன வெங்காயம் பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பழைய சாதத்துக்கு இந்த சின்ன வெங்காயத்துக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பாதியாக வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா. கூடுதலாக இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா வத்தல் தூள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். வெங்காயம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பழைய சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக துவையல் ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு தேங்காய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பல் பூண்டு, 2 வத்தல், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பழைய சாதம் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பழைய சாதத்துக்கு சைட் டிஷ்னாலே இந்த வெங்காயமும் துவையலும் தான். சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறதா வடகம் வறுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மருக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க. இந்த மாதிரி சைடிஷ் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.